ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா கீ ரைஸ், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடுமே சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது டெக்ஸ்சரே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அண்ட் கிரேவி நல்லாவே திக்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துடலாம். வெள்ளை எள்ளு வந்து நல்லா பட்டப்பட்டான்னு வெடிக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும். கடைசியாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பிளெயினாக மிளகு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஆறந்தும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து முழு கத்திரிக்காவை இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. காம்பு வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் முழுசாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா கருப்பாகாமல் இருக்கும். இப்போது ஒரு கடாயில் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து துடைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு சேர்த்தோம்னாக்கா எண்ணெய் வந்து நல்லாவே தெறிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காவை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம. இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் குழம்பு ருசியாக வரும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 7-8 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பும் கூடவே சேர்த்துடுங்க. கலந்துட்டு இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே. ஸோ அது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. சேர்த்துட்டு ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதோடு சேர்த்துடலாம். ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணும். கூடவே வந்து புளி கரைச்சது வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு லைம் சைஸ் எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஸோ அதோட தண்ணியை எடுத்து இப்போ இதோட சேர்க்க போகிறேன். நல்லா புளியை கரைச்சிட்டு அதோட தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம்.
கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். அது பாருங்கள் நல்லா கொதிக்குது. கூடவே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு சைடெல்லாம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து காரம், உப்பு, புளி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற நம்ம கத்திரிக்காயை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது கொதிச்சா போதும். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட ரைஸோட இந்த கத்திரிக்காய் கிரேவியை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.